ஹாய் வியூவர்ஸ், 5 ஆண்டுகள் தடைக்கு பிறகு மீண்டும் டிக்டாக் வரப்போகுது. டிக்டாக் வரப்போறதுக்கான காரணம் என்ன? டிக்டாக் உண்மையிலே வருதா? டிக்டாக் வந்தா என்ன நடக்கும்? டிக்டாக்கால என்னென்ன பிரச்சனை வரப்போகுது? டிக்டாக் வந்தா யார் யாருக்கு நல்லது அப்படின்றத நம்ம ஃபுல் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. டிக்டாக் கிட்டத்தட்ட உலகத்திலே ஒரு ஃபேமஸான சோஷியல் மீடியா ஆப், அதாவது ஷார்ட் கண்டென்ட் பார்க்கறதுக்கான ஆப். அந்த ஆப் வீடியோ நம்ம போஸ்ட் போட்டுக்கலாம், ட்ரெண்டிங் கண்டென்ட் நம்ம போட்டுக்கலாம். இன்ஸ்டாகிராம்ல எப்படி நம்ம ரீல்ஸ் பார்க்குறோமோ அதுக்கு முன்னோடியாக இருந்தது யூடியூப் ஷார்ட்ஸுக்கும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கும் முன்னோடியாக இருந்தது டிக்டாக் தான். டிக்டாக் அந்த வெர்டிகல் கண்டென்ட் பார்க்கும்போது நிறைய பேர் டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட டிக்டாக் கிட்டத்தட்ட 2020 இந்திய கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா 59 ஆப்பை வந்து பேன் பண்றாங்க. அதுல குறிப்பா சொல்ல போனா டிக்டாக் ஒரு முக்கியமான ஆப். ஏன்னா மற்ற ஆப்பை தாண்டி டிக்டாக் பேன் பண்ணது இந்தியா முழுக்க மட்டும் இல்லாம உலகம் முழுக்கத்து பேசப்பட்டது. ஏன்னு கேட்டீங்கன்னா டிக்டாக் பயன்படுத்துறதுல உலகத்திலே அதிக பேர் எந்த நாட்டில் பயன்படுத்திட்டு இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில். கிட்டத்தட்ட 2020 டிக்டாக் பேன் பண்ணதுக்கு அப்புறம் சில பேர் வந்து டிக்டாக் யூஸ் பண்ண முடியாம டிக்டாக்கால அதிக ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. டிக்டாக் மூலமாக இன்கம் ஜெனரேட் பண்ணிட்டு இருந்தவங்களாம் பாதிக்கப்பட்டாங்க. அதே போல டிக்டாக் மூலமாக இன்கம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், அதாவது ஒரு பெய்டு ப்ரொமோஷன் பண்ணி டிக்டாக் மூலமாக சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தவங்க பாதிக்கப்பட்டாங்க. டிக்டாக் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து வந்ததுதான் டிக்டாக் விட்டு போனதுக்கு அப்புறம் அதுல இருந்து வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்தாங்க. இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் மூலமா வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ யூடியூப்ல ஷார்ட்ஸ் மூலமா வர ஆரம்பிச்சிட்டாங்க. டிக்டாக் வரதுனால நன்மைகளான்னு கேட்டீங்கன்னா டிக்டாக் வரதுனால ஒரு சில பேருக்கு நன்மை, ஒரு சில பேருக்கு கெட்டது. டிக்டாக் வரதுனால யாருக்கு நன்மைகள்னு கேட்டீங்கன்னா டிக்டாக் பொறுத்த வரைக்கும் இப்போ யூடியூப்ல லாங் ஃபார்மேட் கண்டென்ட் கிரியேட் பண்றவங்களுக்கு உண்மையிலே நல்லதா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா டிக்டாக் வரதுனால யூடியூப்ல ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் குறையறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்ல எக்கச்சக்கமான கண்டென்ட் குப்பை கண்டென்ட்டா தான் இருந்துகிட்டு இருக்கு. அதாவது டான்ஸ் ஆடுறது, அதாவது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல பண்றது, டிக்டாக்ல என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அந்த வேலையை டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரியான கண்டென்ட்டை தான் வந்து குப்பை கண்டென்ட்டா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து யாரை பாதிச்சுன்னு கேட்டீங்கன்னா லாங் டேர்ம் கண்டென்ட்டா வீடியோ போடுறவங்க, ஒரு பெரிய லென்த்தான வீடியோ போடுறவங்கள பாதிச்சிச்சு ஷார்ட் கண்டென்ட் போடுறதுனால. அதனால இப்போ அதுல வந்து ஷார்ட் கண்டென்ட்லயும் சில நல்ல கண்டென்ட் போடுறவங்க இருக்கிறாங்க. அந்த நல்ல கண்டென்ட் போடுறவங்களை தாண்டி இந்த குப்பை டான்ஸ் ஆடி இந்த கேவலமா வீடியோ போடுறது, ஒருத்தவங்க சண்டை போடுறது, இந்த கேமிங் வீடியோ இதெல்லாம் குறையறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அவங்களாம் டிக்டாக் டோக்கி நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் டிக்டாக் எப்படி வந்து இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படின்றது வச்சுக்கோங்க. டிக்டாக் பத்தி என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா டிக்டாக் இந்தியாவுக்கு வரதுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு டிக்டாக் இந்தியாவில் டிக்டாக்கோட வெப்சைட் இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட 2020 பேன் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைய வரைக்கும் டிக்டாக் வெப்சைட் அவைலபிளாக இல்லாம தான் இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில நேற்று என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை டிக்டாக்கோட வெப்சைட் அபிஷியல் வெப்சைட் வந்து இந்தியாவில் அவைலபிளா இருந்துச்சு. ஒரு சில பேரால அதை அக்சஸ் பண்ண முடிஞ்சு. நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா அக்சஸ் பண்ண முடியல. ஆனால் ட்விட்டர்லையும் மற்ற சோஷியல் மீடியாவிலையும் டிக்டாக் வெப்சைட் உள்ள நுழைஞ்சவங்க நிறைய பேர் வந்து சொன்னாங்க டிக்டாக் ஓப்பன் ஆகுது, அந்த பேஜ் ஓப்பன் ஆகுது. இதனால வரைக்கும் டிக்டாக்கோட அஃபிஷியல் வெப்சைட்டே ஓப்பன் ஆகாம இருந்துச்சு, இப்போ ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் டிக்டாக் ஆப் எந்த இடத்துலையும் அவைலபிளா இல்லை. அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. பிளே ஸ்டோர்ல தேடி பார்க்கும்போது டிக்டாக் ஆப் அவைலபிளா இல்லை. அந்த வெப்சைட் மட்டும் சில பேருக்கு அக்சஸ் பண்ண முடிஞ்சிச்சு, எல்லாராலையும் இல்லை. அதனாலதான் டிக்டாக் மீண்டும் இந்தியாவுக்கு வரப்போகுதுன்ற மாதிரி ரூமர் வந்துச்சு. டிக்டாக் வந்தா இன்னும் ஒரு சில பேருக்கு நல்லது என்னன்னு கேட்டீங்கன்னா வீடியோ கண்டென்ட் கிரியேட் பண்றவங்களுக்கு ரொம்ப நல்லது. டிக்டாக்கோட அந்த நிறுவனத்தோட துணையோட இன்னொரு ஆப் இருக்கு. அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா கேப்கட் என்ற வீடியோ எடிட்டிங் ஆப். டிக்டாக் வந்துச்சுன்னா கண்டிப்பா அதோட அந்த பிராண்டோட கீழே செயல்படுற கேப்கட் என்ற எடிட்டிங் ஆப்பும் இந்தியாவுக்கு வரத்துக்கு அப்படி அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்தா நிறைய பேர் VPN இல்லாம டிக்டாக் துணை ஆப்பான கேப்கட் என்ற எடிட்டிங் ஆப் யூஸ் பண்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. கேப்கட்ன்றது மொபைல்ல எடிட்டிங் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பா இருக்கு. அந்த ஆப்பும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிக்டாக் வந்தா யூடியூப்ல லாங் கண்டென்ட் கிரியேட் போடுறவங்களுக்கு நல்லதா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஏன்னா ஷார்ட்ஸ் கண்டென்ட் போடுறவங்க கொஞ்சம் பேர் அதுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம கேப்கட்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேப்கட் வீடியோ எடிட்டிங்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் இப்போ டிக்டாக் இந்தியாவுக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றது மாதிரி இப்போ தகவல் பரவிக்கிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா சமீபத்தில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வர்த்தக பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இந்த சமயத்துல தான் இந்திய கவர்மெண்ட் வந்து இந்தியாவிலே ஆப்பை மேக் பண்ணணும், சோசியல் மீடியா ஆப்லாம் மேக் பண்ணணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா உலகத்துல அதிக பேர் யூஸ் பண்ற ஆப் பாத்தீங்கன்னா அதாவது ஃபேஸ்புக்,
இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இந்த மாதிரியான ஆப் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்படுற ஆப். இந்தியாவுக்கான சில சோசியல் மீடியா ஆப் இருந்தாலும் அது வந்து உலக அளவில் ஃபேமஸ் கிடையாது. அதையும் கொண்டு வரணும் முயற்சிக்காக தான் இந்த மாதிரி செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம சமீபத்தில் வந்து அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஏற்பட்ட வர்த்தக பிரச்சனை காரணமாக அதனால வந்து இப்போ ஏற்கனவே தடையில இருந்த டிக்டாக்கை உள்ள கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டிக்டாக் வந்து ஒரு சீன செயலி. ஏற்கனவே சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இருந்த பிரச்சனை காரணமாக தான் அதை தடை பண்ணாங்க. இப்போ சமீபத்தில் நடந்த சந்திப்புல வந்து அந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் சரி வர ஆரம்பிச்சுட்டு இருக்கு. ஏன்னா அமெரிக்கா வந்து சீனாவுக்கும் பெரிய பிரச்சனையா இருக்கு வர்த்தகத்துல. அதனாலதான் இந்த ரெண்டு நாடுகளும் சேர்ந்து வர்த்தக உறவை மேம்படுத்துறதும் எல்லை பிரச்சனையை மேம்படுத்துறதும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனால கூட இந்த டிக்டாக் ஆப் மீண்டும் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அமெரிக்க செயலி அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் போடுற டாக்ஸ் இதெல்லாம் காரணமாக இந்தியாவுக்கு ஒரு சில நேரத்தில் அமெரிக்காவில் டாக்ஸ் அதிகபட்சமாகும் பட்சத்தில் இந்தியாவில் சில சமயத்தில் அமெரிக்க செயலிக்கு தடை விதிக்கும் பட்சத்தில் சில செயலிகளுக்கு மீண்டும் வந்து தடையை வந்து தளர்த்தும் விதமாகவும் கொண்டு வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால இப்போ மீண்டும் டிக்டாக் இந்தியாவுக்கு வரப்போகுதுன்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. டிக்டாக் மீண்டும் வந்தா பழைய அக்கௌண்ட் வருமான்றதெல்லாம் இன்னும் அப்டேட் கிடைக்கல. அது பத்தி அப்டேட் கிடைச்சா கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இப்போ டிக்டாக் இந்தியாவுக்கு வர்றத பத்தி உங்களுடைய கருத்து, டிக்டாக் வந்தா நீங்க யூஸ் பண்ணுவீங்களா இல்ல டிக்டாக் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்களான்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம என்ன பர்சனலா கான்டாக்ட் பண்ணணும், ட்விட்டருக்கு இன்ஸ்டாகிராம் நமக்கு ஃபாலோ பண்ணி டிஎம் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை வரும். தேங்க்ஸ் for watching.